என்னங்க அமெரிக்கா கேஸ்ப்ரோம் பேங்கோட டிரான்சாக்ஷன் ஆத்தரைஸ் பண்ணிட்டாங்களாமா அப்படிங்கிறது போல மீடியாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க செய்திகளை. அதுக்கு அமெரிக்காவோட ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் கிட்ட கேட்குறாங்க. என்னங்க கேஸ்ப்ரோம் பேங்கோட டிரான்சாக்ஷனை ஆத்தரைஸ் பண்ணிக்கிறீங்களாமா அப்படிங்கிறது போல. அதுக்கு அவங்க தரப்பு ஆமா. இப்ப என்ன தப்பு? நாங்க அதாவது அமெரிக்கா கேஸ்ப்ரோம் பேங்க் கிட்ட இந்த நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் வாங்குறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2025 வரைக்கும் ஜூன் மாசம் வரைக்கும் நாங்க லைசன்ஸ் குடுத்துக்கிறோம். நாங்க வாங்கிக்குவோம் ரஷ்யா கிட்ட இருந்து. அதனால அதுக்கு பணம் குடுக்குறோம். அத நாங்க பாஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புல இருந்து விளக்கங்கள் நியாயமா வந்திருக்கு. ஏங்க யூரோப்ல கேஸுக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்க அதே கேஸ்பிராமுக்கு வந்து டிரான்சாக்ஷன் அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. நாங்க வந்து நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அத வாங்குறோம். யூரோப்பியன் யூனியன் கேஸுக்கு பண்றாங்க. அதுக்கு தான் தடை விதிச்சிருக்கு. தெளிவா தானே தடை விதிச்சிருக்கு. அத நீங்க படிக்கணுமா இல்லையா? சும்மா வந்து கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது யாரும். அப்படிங்கிறது போல அமெரிக்கா அவங்களோட உண்மை முகத்தை உலகத்திற்கு காட்டியிருக்காங்க. நாசமா போணும்னா அவங்க தான் போணும். நம்ம போ முடியுமா? இல்லையா? அப்படிங்கிறது போல விஷயங்கள் இருக்கு. புரிஞ்சுக்குவாங்க. எந்தெந்த நாடுகள் அந்தந்த நாடுகள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பரவால்ல. ஆக மொத்தம் டி-யூரோங்கிறது ஆயிருச்சு. சிறப்பா நடந்து முடிந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அப்படிங்கறத இந்த விஷயத்துல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது கேஸ்பிராமுக்கு அவங்க ஆல்டர்னேட் லிங்க் ஹங்கேரி இவங்கலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. உக்ரைன் தரப்பு வந்து இப்ப தெளிவா சொல்லிட்டாங்க. டிரான்சிட் கேஸ் டிரான்சிட்ங்கிறது எந்த கேஸ் வேணாலும் எங்க வழியா வரட்டுங்க. நாங்களாம் தடுக்க மாட்டோம். யார் வேணா வாங்கிக்கிங்க. ரஷ்யா கேஸ் தவிர அப்படின்னாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி ஓகே. அவங்க ஏதோ ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க. வேற எங்கேயாவது இருந்து ஸ்பேஸுக்கு போய் ஸ்பேஸ்ல இருந்து நேரா உள்ள விட்டு எடுத்துட்டு வருவாங்களா இருக்கும் உக்ரைனை. ஏதோ ஒரு ஐடியாலஜி வச்சிருப்பாங்க. என்ன பண்றாங்க யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கலாம் பார்த்தலாம். இதுல 15ஆம் கட்ட பொருளாதார தடை வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆனதுக்கு அப்புறம் 16ஆம் கட்ட பொருளாதார தடை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடுங்க பேஸ் சூப்பரான முயற்சி. அடுத்தடுத்த கட்டமா அப்படியே எட்டி குதிச்சுட்டே வாங்க. அடுத்தது என்ன ப்ரொபோஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததா படிப்பாங்க. ஓகே அப்ரூவல் ஆகுது அப்படிங்கும்போது அடுத்தது வாக்கெடுப்பு வரும். அப்புறம் அதை அமல்படுத்துவாங்க. படுத்திட்டே இருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூடிய சீக்கிரத்துல சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு மிக பெரும் மனம் மாற்றம்ங்க. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இப்போதைக்கு எங்ககிட்ட வலிமை இல்ல. டான்பாஸ் பகுதி, கிரீமியா பகுதி எல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆளுங்க அதிக அளவுல தேவையா இல்லையா? சைட்ல பாருங்க ஒரு வீடியோ பதிவோட இருக்கும். இது வரைக்கும் கூட ஒத்துக்கலாம். ஆனா இது சுத்தமா ஒத்துக்கவே முடியாது அப்படிங்கிறதுல பல அனலிஸ்ட் வந்து கடுப்புகள் இருக்கு. இது உண்மையா இருக்கும் பட்சத்துல அதாவது ஒரு ஆம்புலன்ஸ்குள்ள ஒரு ஆள் படுத்துட்டு இருக்கிறாரு. ஐயா சிக்கிட்டாண்டா அப்படின்னு ஆம்புலன்ஸ்குள்ள இருந்து எடுத்து நல்லா ரெடியா தான் இருக்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, அங்க வா உள்ள போய்க்கலாம் வா அப்படிங்கிறதோட மினி பஸ்குள்ள எடுத்து போட்டுக்கிறாங்க. என்ன மாதிரியான மொபைலைசேஷனுங்க? ஆள் பிடிக்கிற வண்டி வரட்டும் பிடிச்சி கொடுக்குறேன் மங்கடியா அது போல ஆயிப்போச்சு. உண்மையாலுமே இருக்கு. இது எப்படி வந்து உக்ரைன் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அடுத்தது உஸ்மெனிகாவ் பகுதி களத்துக்கு வந்துடலாம். ஆளுங்களை பிடிச்சாலே என்ன நடக்குது? களத்துக்கு தான் அனுப்புறாங்க. அதனால களத்துக்கு வந்துடலாம். களத்துல வந்து பாத்தீங்கன்னா உஸ்மெனிவ்கா பகுதி முழுமையா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. இதனால மிக பெரும் சிக்கல்கள் உக்ரைனுக்கு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல ரஷ்ய வீரர்கள் ஆல்ரெடி இந்த உஸ்பெனிவ்கா நம்ம பார்த்திருப்போம். அந்த உஸ்பெனிவ்காவோட எப்படி சொல்றது என்ட்ரன்ஸ்ல ஒரு 10-20% பிடிச்சிருக்கும் போது அந்த சைட் கொடி காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப முழுவதும் பிடிச்சதுனால நடந்துட்டு இருக்காங்க ஃப்ரீயா. ஸோ உஸ்பெனிவ்காவோட புறநகரங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஸோ மிக பெரும் அளவுல லிபரேட் பண்ணிட்டு இருக்காங்க வில்லேஜஸை. இது எல்லாமே ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸான டீப் ஸ்டேட் மேப்ல அப்டேட் ஆயிட்டு இருக்கு. பெருமளவுல தினந்தோறும் ரஷ்யா முன்னேறிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கத்துலயும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கானா. ரஷ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இழப்புகள் பெருமளவுல இருக்கு. தினந்தோறும் 1100க்கு குறையாம இழப்புகள் எழுதிட்டே இருக்கிறாங்க. ஆனா முன்னேற்றம்ங்கிறது ரஷ்யாவுக்கு தான் இருக்கு. எப்படி என்ன ஏதுங்க தெரியல. ஆள் பற்றாக்குறை உக்ரைனுக்கு தான் இருக்கு. ஆனா இழப்புகள் ரஷ்யாவுக்கு அதிகம் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. எதுவுமே மேட்ச் ஆக மாட்டேங்குது. நம்ம மேட்ச் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. சரி ஓகே. அடுத்தது இந்த ராசவாண்டவ் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா மிசைல்களை ஏவி இருக்கிறாங்க இல்லையா? இதுல அட்டாக்கம்ஸ் மட்டும் இல்ல, ஸ்டார்ம் ஷேடோவும் இருக்கு. ஏன்னா அதுக்கான உதிரி பாகங்கள் வந்து பாத்தீங்கன்னா உதிரிப்பை எங்கங்க கிடைக்குது காலி இடங்கள்ல. சைட்ல ஒரு வீடியோலோட இருக்கும். ரஷ்யா சொல்றது போல இதை வச்சு பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா ரஷ்யா இந்த மிசைலை வந்து பாத்தீங்கன்னா வேற பக்கம் போய் விழுக வைக்கிறாங்க. அதை இன்டர்செப்ட் பண்ணி வேற பக்கம் போய் விழுக வைக்கிறாங்க. ஒரு மிசைல் அனுப்பிச்சு ஒரு மிசைலை வந்து தடுத்து நிறுத்துறதுங்கிறது வேற. அதுக்கான வீடியோவும் சைட்ல லோட் ஆயிருக்கும். ஆடுக்கும் ஜஸ்டமும் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஆக்சுவலா 4 மிசைலை தடுத்து நிறுத்திட்டு தான் சொல்றாங்க. அதுல 4லயும்
ஏர் டிஃபென்ஸ் மட்டும் கிடையாது. ஒரு மிசைலை ஹேக் பண்ணி வேறு பக்கம் போய் விழுகிற மாதிரி அதை செய்யறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. அது கை கொடுத்துருக்கு. ஏன்னா காலியான இடங்கள்ல போய் விழுந்திருக்கு. அதை நம்மளால பார்க்க முடியுது. 2வது இதே பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஃபைனரி இருந்திருக்கு. அந்த ரிஃபைனரி பயங்கரமா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மேலயும் உக்ரைன் தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கும் விதமா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா கர்கியோட ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளான்ட் மேல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகளோட இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரியல் பிளான்ட் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அமெரிக்கன்ஸ் வந்து அங்க இருக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு யோசனையில இருந்ததுனால அது போல ஒரு தாக்குதல் பண்ணிக்கிறாங்களாமா. மிக பெரும் கண்டனங்கள் வந்துகிட்டு இருக்கு. 2வது இந்த டைம்னு பார்த்து ஜெலன்ஸ்கி அவர்கள் நேரா எங்க போயிருக்கிறாரு, பிரான்ஸுக்கு போயிருக்காரு. அங்க யூரோப்ல மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. பிரான்ஸோட அதிபரான இமானுவேல் மேக்ரான் அவர்களும் ஜெலன்ஸ்கி அவர்களும் மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து பேசியிருக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவு செயலோட இருக்கும். 1-on-1 மீட்டிங் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படிங்கிற அவங்க தரப்பு தகவல் இருக்கு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் சம்மிட் நடந்திருக்கு. மீட்டிங், இன்ஃபார்மல் மீட்டிங். அந்த மீட்டிங்லயே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கான அவுட்புட்ஸ்ல என்னன்னா உக்ரைனுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். 18 வேணும் அப்படின்னு இந்த தடவை கேட்டுக்கிறாரு. எவ்வளவு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆல்ரெடி இதே போல 32 எல்லாம் கேட்டிருந்தாரு. அந்த டைம்ல 2 கொடுத்துருந்தாங்க. இப்போ 18 கேட்டிருக்கிறாரு. 18, 19 அந்த மாதிரி ரேஞ்சில் சொல்றாங்க. ஸோ எந்த மாதிரியான முடிவுகள் யூரோப்பியன் யூனியன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். இதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஜெலன்ஸ்கி அவர்கள் எங்க இருக்கிறாரு, யூரோப்ல இருக்கிறாரு. பிரசல்ஸ், பிரான்ஸ்ல இங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதே சமயத்துல யூகேவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிறா இல்லையா, நேரா கீவுக்கு போயிருக்கிறாரு. அங்க போய் ருஸ்டம் உமரா அவர்களை பார்த்து பேசி ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் ஏற்பட்டிருக்கு. எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா, உக்ரைன் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிற பேச்சுக்கள் இறங்கி இருக்காங்க. அதே நேரம் ஃபாரின் மினிஸ்டர் தரப்புல இருந்தும் ஒரு வருகை வந்திருக்கு உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல. ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் பெருமளவில் நடந்துட்டு இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து வரக்கூடிய சமிகைகள், செய்திகள் அப்படியே தூவி விட்டு போறாரு இல்லையா ஒரு செய்திகளா. ஸோ அந்த செய்திகளில் வச்சு பார்க்கும்போது அமெரிக்கா கிராஜுவலா அவங்களோட ஃபண்டிங்கை டிக்ரீஸ் பண்ணுவாங்க. இது இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ அப்படி அவர் தரப்புல முடியல அப்படிங்கிறத என்ன நடக்கும், இங்க யூரோப்பியன் யூனியன் அடுத்தடுத்த கட்டத்துல ஃபண்டிங் பண்ணி உக்ரைனுக்கு உதவிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா சண்டை நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாற்றம் இல்லை. ட்ரம்ப் அவர்கள் வந்தாலும் சண்டை நடக்கும். பேச்சுவார்த்தைக்கு உதவி பண்ணுவாரு. ஒத்துக்கலையா ஃபண்டிங்கை கம்மி பண்றதுக்கு ரெடியா இருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்தலாம். இப்போ அப்படியே மிடில் ஈஸ்ட்குள்ள வந்துட்டோம்னா தாரா பகுதியில தொடர்ந்து இஸ்ரேலோட டேங்குகள் வருகையா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வீடியோ பதிவுகளை எடுத்து போட்டு இருக்கிறாங்க. 2வது ஜொலோனி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு, எங்க இஸ்ரேல் எதுக்கு இருக்கிறீங்க போங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் வச்சிருக்க முடியாதுங்க, 2025 வரைக்கும் இருப்போம், நாங்க பஃபர் ஜோன் உருவாக்குறோம் அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது இஸ்ரேல் வந்தா பஃபர், ரஷ்யா போனோம்னா இன்வேஷன் அப்படிங்கிறது போல இப்ப வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கு. இவங்க செஞ்சாங்கன்னா ஸ்பெஷல் மிலிட்ரி, அவங்க செஞ்சாங்கன்னா ஆன்டி டெமோக்ராட்டிக், ரஷ்யா செஞ்சாங்கன்னா அப்புறம் இன்வேஷன், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க சொல்லிக்கலாம். ஆனா இங்க செய்யறது வந்து சரிதானா அப்படின்ற கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ளயும் பல நபர்கள் மத்தியிலையும் இணையதளத்துல பார்க்க முடியுது. கேள்விகள் அது போல வருது. பட் அவங்க எதுவும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இப்ப அடுத்தது இந்த சனால வந்து பாத்தீங்கன்னா அதாவது யமன் ஹவுதிஸ் இருக்கிறாங்களே, அங்க கேபிட்டல்லயே தாக்குதல் நடந்திருக்கு. எலக்ட்ரிசிட்டி கம்ப்ளீட்டா போயிருச்சு அப்படிங்கிறது போலாம் சொல்லப்பட்டு சைல வீடியோ பதிவுகளோட இருக்கும். பயங்கரமான தாக்குதல் யமன் ஹவுதிஸ் மேல. இவங்களும் சும்மா இருக்காங்களா, இவங்களும் டெல் அவீவ்ல வந்து பாத்தீங்கன்னா பெலிஸ்டிக் மிசைலை ஏவி விட்டுருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல பெனிட்ரேட் பண்ணிருக்கு, போய் இஸ்ரேலுக்குள்ளேயே தாக்குதல் பண்ணிருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் செயலோட இருக்கு. ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதான் சொன்னாங்க சமீபத்துல அமெரிக்கா. அந்த டைமே நம்ம சொல்லியிருந்தோம், கொண்டு போய் அங்கேயும் கொண்டு ஓட்டு வருவாங்க அப்படிங்கிறது போல. ஸோ அது இப்ப திரும்பவும் ஊர்ஜிதமா இருக்கு. ஏன்னா அவங்களோட கேப்பபிலிட்டிஸை வந்து டவுன் பண்ணவே முடியல. இது எல்லாத்துக்கு மேல மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தொடர்ந்து அவங்களோட படைய இந்த தாரஸ் பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அதை நோக்கி அந்த ஏர் பேஸ்க்கும் சரி நேவல் பேஸ்க்கும் சரி அதிக அளவுல கொண்டு வந்து ரீக்ரூப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ரஷ்ய படைகளை இவாக்குவேட் பண்ணும் வகையில் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிகமான படைகள் அங்கிருந்து இவாக்குவேட் ஆயிட்டே இருக்கிறாங்க, அங்க வந்து ரீக்ரூப் ஆயிட்டே இருக்காங்க. இதுக்கான இமேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட் இமேஜ் அதிக அளவுல ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு. 2வது இவாக்குவேட் ஆகக்கூடிய இமேஜஸும் வீடியோஸும் அதிக அளவுல வருது, சைலோட இருக்கு, பாத்தீங்கன்னாலே தெரியும். தொடர்ந்து ரஷ்யா வந்து இவாக்குவேட் ஆயிட்டே இருக்காங்க. இப்ப இதுக்கும் ரஷ்யாக்குள்ள டீப்பா ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கலாம் அப்படிங்கிற சில அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா இப்ப ரஷ்யாவோட டீப் இன்சைட் டெரிட்டரியில அட்டாக் நடக்குது. அப்போ டீப் இன்சைட் டெரிட்டரியில அட்டாக் நடக்கும்போது ரஷ்யா இப்ப வரைக்கும் பெருமளவுல ரிட்டாலியேட் பண்ணல. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சேம் மெசர்ஸ் எடுப்போம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. இப்ப அப்படி எடுக்கும்போது ரஷ்ய படைகளுக்கும் பிரச்சனைகள் இருக்கு. இப்போ மிடில் ஈஸ்ட்ல
பெருமளவுல ரஷ்யா இருக்கிறாங்க அப்படின்னா அது சிரியா தான். சிக்கலுக்குரிய பகுதியில இந்த மிடில் ஈஸ்ட்ல சிரியால இருந்தாங்க. இப்ப இவங்க ஃபுல்லா இவாக்குவேட் ஆகி போயிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னா, ரஷ்யாவோட படைகள் மேல தாக்குதல் பண்ண முடியாது. இதுக்கு மேல இவங்களே தான் அடிச்சுட்டு போறாங்க. ஆனா அமெரிக்காவோட படைகள் பெருமளவுல அங்க இருக்காங்க. ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இருக்காங்க. இப்போ யமன் ஹவுதிஸா இருக்கட்டும், ஈரான் பேக்கடா இருக்கட்டும், ஈராக்குக்கா இருக்கட்டும், இந்த பகுதியில வேற எந்த ஒரு காய் நகர்வுகள் செஞ்சாலும் ரஷ்யா அதுக்கு நிகரான ஆயுதங்களை இவங்களுக்கு கொடுத்து அட்டாக் பண்ணிக்கோங்க அப்படிங்கறதோட பர்மிஷன் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. இதுக்கு மேல அது சீரும் சிறப்புமா நடக்கும். அதுக்கு எந்த ஒரு தங்கு தடையும் இருக்காது. ஏன்னா ரஷ்ய படைகளுக்குல பதிலுக்கு இவங்களால இங்க தாக்குதல் பண்ண முடியாது. உக்ரைனுக்கு நீங்க கொடுத்து பர்மிஷன் கொடுக்குறீங்கன்னா நாங்க இங்க கொடுத்து இங்க கொடுப்போம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து சொல்றதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. இதுதான் கவுண்டர் பேலன்ஸா இருக்கும். இதுதான் பர்ஃபெக்டான மெஷர்ஸா இருக்கும். சோ இந்த ஒரு காரணத்தினால இதுக்கு மேல பெருமளவுல ஒன்ஸ் சிரியால இருந்து ரஷ்ய படைகள் முழுவதும் இவாக்குவேட் ஆயிட்டாங்கன்னா உக்ரைன் ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்றது பெருமளவுல கம்மியாயிரும், பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. அப்படியா என்ன ஏதுங்கெல்லாம் பொறுத்து வந்து பார்த்தலாம். சோ ஓரளவுக்கு தகவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவுல நம்ம பார்த்திருப்போம். ரஷ்யாக்குள்ளேயும் தாக்குதல், உக்ரைனுக்குள்ளேயும் தாக்குதல், மிடில் ஈஸ்ட்ல மிக பெரும் ரணகலம் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கலாம் தெளிவா பார்த்திருப்போம். ரெண்டாவது சிரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் இருந்திருக்கு, ஃபுல்லா கொளுத்தி விட்டுருக்காங்க. இந்த ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதுனால எல்லாம் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ரிபல்ஸ் ஏதோ தீவிரவாதிகள் அப்படிங்கிற சொல்றாங்க. இதுதான் நடக்கும். இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது. இதுக்கு மேல எப்படி இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிஸ்னா அது கத்தார் எம்பசி ஓபன் பண்ணிக்கிறாங்க, பிரான்ஸ் எம்பசி ஓபன் பண்ணிக்கிறாங்க, துருக்கி எம்பசி ஓபன் பண்ணிக்கிறாங்க, அமெரிக்கா எம்பசி ஓபன் பண்ணிக்கிறாங்க, யூரோப் பண்ணுவேன்றாங்க. ஸோ பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சிரியால எல்லாரும் இங்க வந்து ஐக்கியமாகும் போது மிக பெரும் ரணகலம் இந்த பகுதியில் நடக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்துல. ஸோ எப்படி செய்ய போறாங்க, என்ன செய்ய போறாங்க, இந்த பிரச்சனை எல்லாம் வீரியம் அடையாம இருக்கிறதுக்கு ட்ரம்ப் அவர்களோட நடவடிக்கைகள் என்னவா இருக்கு அப்படிங்கலாம் பொறுத்து வந்து பார்த்தலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.